ஹாய் ரியாஸ், கத்தார். மழை கத்தாரில் நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. அருமையான ரோடெல்லாம் பாருங்கள். எப்படியும் ஒரு வாரமாக அப்படி தான் இருக்குது. 2 நாள் நேற்று மழை வெயில் அடிச்சுது, கொஞ்சம் இதாக இருந்தது. இப்போ திருப்பி மழை பெய்யுது. காலையிலேருந்து இந்த மாதிரி லைட்டாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப அதிகமாக அடிக்கலை, லைட்டாக தோறிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன ஒன்று, வண்டிலாம் கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னா இந்த சேராக போகும், அதுதான். மற்றபடி சூப்பர். கத்தாரில் மழை பெய்யுறத இவ்வளோ நாள், ஒரு வருஷமாக இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சிகிட்ருக்கு. இந்த பாருங்களேன், ஸ்பீடை எல்லாமே நார்மல் ஸ்பீடு தான் போவாங்க. பெரும்பாலும் அந்த 100 ஸ்பீடு தான், ஏன்னா அதுக்கு மேலே போக மாட்டாங்க. கேமரா இது பண்ணியிருக்குல்ல ஆப்ஷனு, அதனால போக மாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் வேகம் போவாங்க, மற்றபடி எல்லாருமே ஒரே ஸ்பீடு தான். போர்டு இருக்கா, அது ஆப்ஷன் மாறும். நார்மல் ரோட்டில் வந்து கிளைமேட்டு நார்மலாக இருக்குல்ல, வெயில், அந்த நேரத்துக்கு 120 இருக்கும், 120 இருக்கும். இப்போது வந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால 100, அதுக்கு கம்மி 80, இதுதான் ஸ்பீடு. இப்போ 100 இருக்கா, ரொம்ப மழை பெஞ்சதுன்னா 80 தான் ஸ்பீடு. எப்போதுமே மழை நேரத்தில் ஸ்பீடை குறைச்சி நார்மலாக போகிறது தான் நல்லது. சட்டுன்னு பிரேக் அடித்தாலும் நிற்காது, அப்செட் பண்ணி விட்டுரும். எப்போதும் ஸ்பீட் லிமிட்டு என்ன நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த ஸ்பீட் லிமிட் தான் போகணும். நிறைய பேர் ஓவர் ஸ்பீடு போகிறாங்களே தவிர, அது அவங்களால அப்செட் பண்ணி சட்டுன்னு ஒரு 2 ட்ராக் மாறுதுன்னு வச்சுக்கலேன், அந்த 2 ட்ராக்கில் சடனில் போய் அவங்க எங்கே போகணும்னு தெரியாமல் சட்டுன்னு போய் மோதிடுவாங்க. அந்த மாதிரி புரியாமல் சில பேர் ஓட்டுவாங்க. நிதானப்படுத்தி ஓட்டுறது வேறு, அது டிரைவர்களுக்கு தெரியும். நிதானப்படுத்தி ஓட்டுறவங்க, இந்த செல்ஃப் டிரைவிங் பண்ணுறாங்கல்ல, செல்ஃப் டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு அது புரியாது. இப்போ இந்த 2 ட்ராக் இருக்குது பாருங்கள், அந்த இருக்குது பாருங்கள், 2 ட்ராக் இருக்கா, இதில் வந்த வேகத்துக்கு சில பேர் சட்டுன்னு வந்து இந்த இதெல்லாம் உடச்சிருவான். அந்த மாதிரியும் இருக்குது ஆப்ஷனு. அந்த மாதிரி நிறைய வண்டி அந்த மாதிரி அப்செட் ஆகிருக்கு, இடிச்சிருக்காங்க. முன்னாடி இந்த இது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த 2 ட்ராக்கு நடுவில் இது வச்சுருப்பாங்க, தண்ணி டேங்க் மாதிரி பிளாஸ்டிக் டேங்க் வச்சு அதை ரிஃப்ளெக்டரை ஒட்டி வச்சுருப்பாங்க, அதையும் போட்டு உடச்சிருவாங்க. இந்த மேலே இருக்கு பாருங்கள், ரெய்னிங் ஸ்லோ டவுன் 80 ஸ்பீடு. மழை பெஞ்சு அதுலேயும் லைட்டாக சூரியன் வெளிச்சம் வருது. மழை விட்டணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இது இருக்குது பார்த்தீங்களா 2 ட்ராக்கு. அந்த 2 ட்ராக் வந்து சில பேர் அழகாக கரெக்டாக போயிட்டுருப்பாங்க ஃபாலோ பண்ணி. சில பேர் அந்த ட்ராக் வரும்போது சட்டுன்னு மாறுவான். அந்த மாதிரியும் மாறக்கூடாது. ஆனால் ஹைவே தானே அது ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருப்பாங்க, சட்டுன்னு வந்து மாறிடும். நம்ம இங்கே இண்டிகேட்டர்னு போட மாட்டோம் இந்த பக்கம். அந்த மாதிரி சில பேர் நம்மளே இப்போ தவிச்சு போய்டும். அந்த மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் சில பேர் இது பண்ணுவாங்க. அது என்னென்னா, அது சரியான கவனம் இல்லாமல், ஒன்று பிள்ளைகளை சீட் பெல்ட்டு போடாமல் பிள்ளைகளை டிரைவர் பக்கத்துலேயே நம்ம பக்கத்துலேயே நிற்க வச்சுக்கிறது, அது விளாட்றது, இது பண்ணிக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க அந்த பிள்ளைகளுக்கு கான்ஸ்டன்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை பார்க்குறதில்ல, டிரைவிங்கை பார்க்குறதில்ல. இன்னொன்று செல்ஃபோனு, சில பேர் நேற்று ஒரு ஆளை பார்த்தேன், செல்ஃபோனில் வந்து வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறான்.
நான் என்னடா அது அப்படியே போகிறானு இப்போ டிஸ்பிளேல இதில் பார்க்குறேன், டேஷ்போர்டுக்கு முன்னாடி அந்த செல்லை வச்சு வீடியோ கால் பேசிக்கிட்டே போகிறான், வண்டி ஓட்டிகிட்ருக்கான். எனக்கு செமக்கம் ஒட்ட ஆறுன்னு அடித்து நவுத்தி விட்டேன். அந்த மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப இடைஞ்சலான சூழ்நிலை தான்.